ராமதாஸ் நடத்தும் மாநாட்டை விட தூய்மை பணியாளர்களின் போராட்டம்தான் முக்கியம் என கூறி தன்னை அன்புமணி அனுப்பியதாக பாமக பொருளாளர் திலகபாமா பேட்டியளித்துள்ளார். துப்புரவு பணியிடை தனியாருக்கு டெண்டர் விடுவதை எதிர்த்து சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் 10வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பாமக பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். போராட்டத்தில் தூய்மை பணியாளர் ஒருவர் மயக்கமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திலகபாமாவின் தொலைபேசி மூலம் தூய்மை பணியாளர்களுடன் பேசிய பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஆதரவு தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த திலகபாமா தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அநீதியை இழைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தினார். தூய்மை பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தையில் மேயர் பிரியாவும் மாநகராட்சி ஆணையர் தானும் பங்கேற்க வேண்டும் என்று கூறிய அவர் அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்றது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திலகபாமா ராமதாஸ் நடத்தும் மாநாட்டை விட தூய்மை பணியாளர்களின் போராட்டம்தான் முக்கியம் என கூறி தன்னை அன்புமணி இங்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். தனியார் மயம் கொடுக்க கூடாது, அரசு எல்லாருக்கும் சரியான ஊதியம் வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டு சொல்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும்.